திமுக எம்பி கனிமொழி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனசாட்சியின்படி ஓட்டு அளித்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேடம், இப்போ மனசாட்சி படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் வெங்கையா நாயுடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொள்கை அடிப்படையில் அணுகக்கூடாது, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கொள்கை இல்லாமல் அரசியலே கிடையாது. அதனால குடியரசுத் தலைவர் தேர்தலை மட்டும் கொள்கை இல்லாமல் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவது அரசியலுக்கே இழுக்கான ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அரசியல் என்பதை கொள்கையின் அடிப்படையிலான ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இப்போ இந்த விவகாரத்தை தவிர்த்து இப்போ தமிழ்நாட்டில் இந்த பான் மசாலா குட்கா விற்பதற்கு தமிழக அமைச்சரே லஞ்சம் பெற்றதாக புகார் வந்திருக்கு. மூத்த காவல் அதிகாரிகள் இருக்கிறதா இருக்கு. இன்றைக்கு இந்த விவகாரத்தை சட்டமன்றத்தில் எழுப்பலான்னு திமுக கேள்வி கேட்டபொழுது கூட அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசுல தொடர்ந்து இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்குது. இது எப்படியான விஷயமா நீங்க பார்க்குறீங்க? மக்களுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய, அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை விற்பதற்கு காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர்களுமே உடந்தையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. டாஸ்மாக் கடைகளை தான் இந்த அரசாங்கம் மூட மறுத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அதற்கும் ஒரு படி மேல் போய் ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை மருத்துவ ரீதியாக மக்களுக்கு, அதுவும் பல இளைஞர்களை பாதிக்கக்கூடிய ஒன்று, இதற்கு இதை விற்பதற்கு அனுசரணையாக உடந்தையாக காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சருமே அரசாங்கமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரியும் போது இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு வந்தாலும் திமுக சட்டமன்றத்தில் வெறும் வெளிநடப்பு கேள்வி கேட்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் முன்னெடுக்கிறாங்க தவிர வேறு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எதிர்பார்க்கறதா இல்லை. நேற்றே இந்த விவகாரத்தை பற்றி செயல் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். ஒரு ஜனநாயக நாட்டிலே சட்டமன்றத்திலே இதை எழுப்பத்தான் முடியுமே தவிர வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியும்? ஒரு பிரச்சனையை நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ எழுப்ப முடியும். அங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜனநாயக விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மக்கள் பிரச்சனையையும் எழுப்புவதற்கு அவர்கள் வழி விடவே மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மக்கள் மன்றத்தை தான் அணுக வேண்டியிருக்கிறது. சட்டமன்றத்திலே எழுப்ப முடியாவிட்டால் வெளியில வெளிநடப்பு செய்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெருவில் தர்ணா செய்து கைது செய்யப்பட்டார்கள். அது மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வருகிறார்கள். உள்ள விடலைன்னா வெளியில தான் கொண்டு பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது. என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் இந்த குற்றச்சாட்டுலேயே அவரோட பேர் அடிபடுது. இதுக்கு முன்னாடி ஆர்கே இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுலேயே அவர் பேர் அடிபடுது. தொடர்ந்து அவர் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. இதில் அவர் ரிசைன் பண்ணணுங்கிற உங்களோட இல்லை, அந்த அரசாங்கமே முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டிய அரசாங்கம். அதுல எந்த விதமான வேறுபட்ட கருத்துக்கும் இடமே இல்லை.